தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்காளர்கள் உள்ள தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி. அந்த தொகுதியில என்னை வெற்றி பெற செய்த இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டேன்றது உறுதியா சொல்லுவேன். எங்களோட முகம் தளபதி தான். தளபதிக்கோசம் தான் ஓட்டு போட்டாங்க, விசிஜனத்துக்கு ஓட்டு போட்டாங்க, மக்கள் எல்லாம் ஆரவாரம் ஓட்டு போட்டாங்க. நாங்களும் கடந்த 31 வருஷமா தளபதியோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ரசிகர் மன்றம், நட்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவர் கூட நாங்கள் பயணிச்சோம். பயணித்ததுனாலதான் இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம். எங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது இவர் கட்சி ஆரம்பிப்பாரு, இவர் கட்சியோட தலைவர் ஆவாரு, இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆவாரு, இந்த சோழிங்கநல்லூர்ல நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கே தெரியாது. எல்லாமே தளபதி தான். அவர் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை உறுதியா சொல்லுவேன். மழை நின்றுச்சு, பரவாயில்ல உட்காருமா. அதனால ஒரு எலெக்ஷன் நிக்கணும்னா எவ்வளவு செலவு பண்ணணும், எத்தனை லட்சம் செலவு பண்ணுவாங்க, எத்தனை கோடி செலவு பண்ணுவாங்கன்னா தெரியும். ஆனா என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஒன்றியம், நகரம், பகுதி, ஊராட்சி, வார்டு, இளைஞரணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, மகளிர் அணி அனைவரும் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும், இந்த அண்ணன் எம்எல்ஏ ஆகணுன்ற ஒரே காரணத்துக்கோசம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. நான் 1 ரூபாய் பணம் தரல யாருக்குமே. அவங்களோட சொந்த பைசால ஒரு நாள் வேலையை வச்சுட்டு நான் ஒரு ஏரியாவுக்கு பிரச்சாரத்துக்கு போறேன்னா அந்த இடத்துல எல்லாம் ஏற்பாடும் பண்ணுவாங்க. ஆர்த்தி இருக்கிறதும் சரி, மகளிர் அணி இருக்கிறதும் சரி, பட்டாசு இருக்கிறதும் சரி, மாலை போடுறது, ட்ரெயின்ல மாலை போடுறது எல்லாமே அவங்களோட சொந்த செலவுல தான் பண்ணாங்க. ஆனா இதை மற்ற கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே, மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் நாளைக்கு இடத்துல ஒரு வேட்பாளர் போறேன்னா வாப்பா அந்த பங்குச்சாளர் கூட்டு இருந்தா ஒரு 5 லட்சம் வச்சுக்கோ, நாளைக்கு வர தாரத்தப்பட்டெல்லாம் பயங்கரமா வச்சுக்கோ, எல்லாம் பக்கா வச்சுக்கோ, நான் வருவேன், நான் பயங்கர கூட்டமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. நம்ம நாராயணன் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, அப்பா ரெடி பண்ணி வச்சுப்பா, காலைல பசங்க போறப்பா, ஜாவலிக்கு இருக்கப்பா, சுதாகர் இருப்போம், மகளிர் செல்வியாக்காரங்கப்பா, இவங்க அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. போய் காலைல 7 மணிக்கு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், அவ்வளவு கூட்டம் இருக்கும். காலையில எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க, ஒரு 7 மணிக்கு நான் பிரச்சாரத்துக்கு போறேன்னா அவ்வளவு கூட்டத்தையும் கூட்டி ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு வீடாவே பிரச்சாரம் போய் என்னை ஜெயிக்க வச்சு என் கட்சி தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு அடிக்கடி சொல்றேன், எப்பா இது மாதிரிப்பா நீங்க தயவு செய்து இனி வர காலங்களில் இவருக்கு தயவு செய்து சால்வை போடாதீங்கப்பா நான் சொன்னேன். என் கோரிக்கை ஏற்றுக்கினாங்க அவங்க. நான் ஏன் அந்த சால்வை போட வேணாம்னு சொன்னேன்னா, அந்த சால்வை போடுறதுக்கு பதிலாக ஒரு சால்வை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரையும் சால்வை எனக்கு போடுறாங்க. தினந்தோறும் என்னை பார்க்கும்போது அண்ணன் ஜெயிச்சிட்டாரு அவர் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு போடுறாங்க. அதெல்லாம் நான் என்ன சொன்னேன்னா, தயவு செஞ்சு இனி வர காலங்களில் சால்வை போடாதீங்க எனக்கு. அதுக்கு பதிலாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் பேகு, நோட்டு புஸ்தகம், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் போகும் இடமெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அங்கெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த கோரிக்கை ஏற்று இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஆபீஸ்ல 5000 நோட்டு இருக்கு, அவ்வளவு ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஸ்கூல் பேக் அவ்வளவு இருக்கு. ஒரு தளபதி சொன்ன ஒரு வாக்கு எப்படி நாங்க நின்று எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆக்கணுமோ, சால்வ விஷயத்துல என் தொண்டர்கள், எங்க கட்சியோட தொண்டர்கள் அந்த வாக்கை நிறைவேற்றிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தபடியாக இன்னொரு வாக்கு ஒன்று கொடுத்தேன். தயவு செய்து இனி வருங்காலங்களில் நான் கலந்து கொள்ள நிகழ்ச்சிகளில் பட்டாசு வெடிக்காதீங்க, நான் வரும்போது டிராபிக் ஜாம் பண்ணாதீங்க, மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குதுன்னு சொன்னேன். இப்பயும் சொல்றேன், நான் வருஷம் பட்டாசு வெடிக்கூடாது. நான் நடந்தே வந்துட்டு காரை அங்கே விட்டுட்டு பட்டாசு வெடிக்கல, இங்கே ஏதோ அவங்க அண்ணன் ஆசைக்கோசம் வெடிச்சுட்டாங்க. இனி வரங்காலம் அது கூட வெடிக்காதீங்க. அதுக்கு பதிலாக பட்டாசு வெடிக்கிறதுக்கு பதிலாக முதியோர்கள், குழந்தைகள் காப்பகத்தில் நம்ம அன்னதானம் போட்டா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்றது அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கட்சி பேரை சொல்லிட்டு எல்லா இடத்துல மாமூல் கேட்கறாங்கன்ற ஒரு பேர் வந்துருமா, கடையா அந்த சாலை ஓரத்தில் இருக்க கடைகள்லாம் 200 ரூபா கூட 300 ரூபா கூட இதெல்லாம் திமுக ஆட்சியில பழகிட்டாங்க. அதனால நம்ம கட்சி பேரை வச்சு சில பேர் வாங்குறாங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம கட்சி பேரை வச்சு மாமூல் வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தகவல் உடனடியாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். எங்க கட்சி பேரை வச்சு யாரு மாமூல் வாங்கினாலோ மாமூல் கொடுத்தாலும் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் காவல்துறை தகவல் தெரிவித்து பிடிச்சு கொடுங்க நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆனா எங்க கட்சி பேரை வச்சு வாங்குறாரு அந்த திமுக காரன் தான், அது நல்லா தெரியும் எங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டு இருக்காங்க ஒரு கடையா 200 ரூபாய் அந்த லோக்கல் வட்ட செயலாளர் கூட ஒரு ஆளை வச்சுட்டு, ஒரு கவுன்சிலர் கூட ஒரு ஆளை வச்சுட்டு வாங்குறது பழக்கமாகி போச்சு. அதை அவங்களால மாற்ற முடியாது. ஆனா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நிர்வாகம் தெரியாது, மாமூல் வாங்க தெரியாது, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு அவங்க நிறைய தப்புகள் பண்றாங்க. ஆனா எங்க தளபதி சொல்லி கொடுத்துருக்காரு, நல்லது மட்டும் பண்ணு, நல்லது மட்டும் செய். இந்த 5 வருஷம் இல்ல 25 வருஷம் இந்த சோழன் எம்எல்ஏன்னு சொல்லி எங்களை வளர்த்திருக்காரு. அதே போல எங்க தளபதி அவர்களும் 36 வருஷமா இருந்தாலும் அவர் தான் முதலமைச்சர் ஆவான்றது அதுவும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
அண்ணன் சின்னமலை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். சாதாரணமா வந்தாங்க, நம்ம கட்சியில சேர்ந்தாங்கன்னு சொன்னாங்க. அவர் வந்து டிஎம்கே கட்சியில இருந்தாரு, அந்த ஆட்சியில் டிஎம்கே கட்சியில இருந்தாரு. வந்து கொடி மாட்டணும்னு சொன்னாங்க. கொடி அக்கா அவங்களும் அவங்க துணையார் அவர்களும் சின்னமலை வந்தாங்க. நான் கொடியை மாட்டுவேன், ஆனா பயங்கர பிரபலம் ஆயிடும் நான் சொன்னேன். அண்ணா நீங்க யாரும் மாட்டுக்கண்ணா அப்படின்னு சொன்னா போல. சரி வாங்கிட்டு சாதாரணமா என்னோட செல்லுல வீடியோ எடுத்து கொடியை மாத்தினேன். கொடியை மாற்றி 1 ஹவர்ல அந்த டிஎம்கே கொடியை எடுத்து வச்சு நம்ம தமிழக வெற்றி கொடியை மாட்டினா 10 லட்சம் பேர் 1 ஹவர்ல பாத்துட்டாங்க. எல்லா டிவி சேனல்ல ஆனா சென்னமலை தான் ஃபேமஸா இருக்காரு. வயது போய் போன் பண்றாங்க, என்ன ஒரு பரபரப்பாங்க. நான் தான் சொன்னலாங்க இந்த மாதிரி பண்ண முடியாது, நான் சொன்ன கேட்கவே இல்லை அவர். எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னாலும் தேர்தலுக்கு வரணும்னாலும் அந்த கட்சி ஆரம்பிச்சது யாருன்னு கேளுங்க. அவங்க வரலாற்றுல பேனர்லயே இருக்க மாட்டாங்க அந்த ஆட்கள். எங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சி, இன்னொரு நல்ல தலைவர் ஆரம்பிச்சாரு, அந்த கட்சி எங்க அப்பா புடிங்கின்னு வந்த கட்சி. அந்த நல்ல தலைவருக்கு அப்புறம் வேற ஒரு தலைவர்கிட்ட வந்து இழுத்துட்டு வந்த கட்சி. அழிஞ்சு போன ஒரு கட்சியை பேரை மட்டும் எடுத்துட்டு வந்த கட்சின்னு கட்சிக்கு வரலாறு சொல்லிட்டு இருப்பாங்க. கட்சி ஆரம்பிச்ச ஒரு பேரு பேனர்லயும் போஸ்டர்லயுமே இருக்காது. ஒரு மனுஷன், இந்த தமிழ் மக்கள் எனக்கு ரொம்ப நிறைய கொடுத்துட்டாங்க, இந்த அன்பை திருப்பி கொடுக்கறதுக்காகவே எல்லா சுகத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து நிக்கிறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. 2 வருஷம் எங்க அண்ணன் ஈசிஆர்பி சரவணன் போன்றவர்கள் போன்ற தளபதிகளை வச்சுக்கிட்டு 2 வருஷம் 2024 பிப்ரவரி மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு சொல்லியிருந்தா சத்தியமா யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த 2 வருஷத்துல ஒத்தையால ஒரு கட்சி ஆரம்பிச்சு 78 வருஷ கட்சி, 55 வருஷ கட்சி, 26 கட்சி கூட்டணி, 20 கட்சி கூட்டணின்னு ஒட்டுமொத்த கூட்டணியும் ஒரே ஆளா மண்டி போட வச்சு தண்ணி குடிக்க வச்சு துரத்துறாரு இல்லீங்களா? அதுதான் சிங்கம். எப்பயுமே சிங்கம் சிங்கிளா தான் வரும். சில நேரத்துல ஒரு 107 பேரை கூட்டிட்டு சட்டசபைக்கும் வரும். இந்த சிங்கத்துக்கு ஒரு கதை இருக்கு. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு காட்டை ஒரு சிங்கத்துக்கிட்ட கொடுத்து அந்த சிங்கத்துக்கிட்ட குட்டி குட்டி ஆட்டுக்குட்டிங்களை ஒரு 100 ஆட்டுக்குட்டியை கொடுத்தா கூட அந்த சிங்கம் அதுங்களை எப்படி வளர்க்குமா, அந்த 100 ஆட்டுக்குட்டியும் சிங்கம் மாதிரி வீரமா சண்டை போடுமா. அப்படி ஒரு படைய கட்டுமா அந்த சிங்கம். அதே ஒரு 100 சிங்கக்குட்டியை கொண்டு போய் ஒரு ஆட்டுக்கிட்ட கொடுத்து நீ இந்த சிங்கக்குட்டிங்களை வளங்கன்னு சொன்னா அந்த 100 சிங்கக்குட்டியும் அந்த ஆடு மாதிரி பயந்து ஓடுமா. ஒரு சிங்கம், அந்த சிங்கத்து கையில 107 சிங்க குட்டி. சட்டசபை எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் தான் அண்ணன் மேரத்தான்ல ஜாகிங் வர்றாரு. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வேகமா ஓடி போய் அண்ணன் பேசுறத டிவில பாக்குறாரு. இப்படி ஓடி போயிட்டு சட்டமன்ற ப்ரொசீடிங்ஸ் என்னன்னே தெரியாம மைக்கு முன்னாடி கையில போர்டை பிடிச்சிக்கிட்டு அட்ராசிட்டி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க சட்டசபைக்கு உள்ள இருக்கீங்க. அதான் காமெடி. அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய ஒரு மாணவிய பாலியல் வன்கொடுமை பண்ணாரு. யாரு? ஐயா மா சுப்பிரமணியம் கூட இருக்கிறவரு, ஒரு மேதாவி திமுக பிரமுகர் அவரு. அது இங்க பத்தாதுன்னு சொல்லிட்டு பிளைட்ல போற விமானம் பண்ணி போய் அங்க போய் பாலியல் வன்கொடுமை பண்ணானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, மக்களுடைய கிட்னியை திருநானுங்க. எது கிட்னியை திருநானுங்க. இது கூட பரவாயில்ல. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளசாராயம் காசி 68 பேரை கொலை பண்ணது யாரு? திமுக நிர்வாகிங்க. இதெல்லாம் யார் ஆட்சியில நடந்தது? 2021 இருந்து 26ல 2.0 மாடல் நம்ம திருட்டு திமுக ஆட்சியில நடந்தது. நடந்தா இல்லையா? ஆனா நேத்து போதைப் பொருள் விழிப்புணர்வு கோசம் ஒரு போராட்டம் பண்ணாங்க. நான் கூட மாணவர் அணி போராட்டம். நாங்க திமுக எங்கடா மாணவர்களே காணும் பார்த்தா சேகர் பாபு ஒரு மாணவரா, மா சுப்பிரமணியம் ஒரு மாணவரா, அப்புறம் பான்ஸ் பவுடர் பிரியா ஒரு மாணவரா. தேர்ற எங்கடா மாணவர் அணி போராட்டம்னா மாணவர்களை காணுன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு நாய் ஒண்ணு கத்திட்டு இருந்தா ஜூலி நாய், கிட்னி திருடி. அது மாணவியாது கேள்வி. அது ஒரு பக்கம் கத்தினிக்குது, சேகர் பாபு ஒரு பக்கம் கத்திக்கிறா போல. இவங்க எல்லாம் பண்ணாங்க பரவாயில்ல. இந்த போதைப் பொருள் ஒருத்தர் கடத்தினாரு ஜாபர் சாதிக்கு, அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூட இருக்கிற ஒரு பினாமி. அந்த ஆள் போய் போதைப் பொருள் எதிர்க்க வந்து போராட்டம் பண்ணுகிறான். துப்பு கட்ட முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம். நீங்க எல்லாம் போராடுறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? நாங்க காட்டுமா மாணவர் அணி போராட்டம்னா? எங்க அண்ணன் சைகிய மட்டும் காட்ட சொல்லு. ஒன்னும் வேணாம். 18ல இருந்து 25 வயசு பசங்க மட்டும் தான் நிற்பாங்க. 10 பைசா கொடுக்க மாட்டோம். அண்ணன் காலைல 7 மணிக்கு வாப்பா எல்லாம்
ராஜா அண்ணாமலை மன்றத்துல வானா இதே சோழிநல்லூர்ல எங்க அண்ணன் ஈசிஆர் சரவணனை போட சொல்லு பாப்பா நீலாங்கர்ல ஒரு போராட்டம்னு 1500 பேர் எடுத்து நிக்க வைப்பாரு. ஆயாவை தாத்தாவில எடுத்து நிக்க வைக்க மாட்டாரு. மாணவர்னா மாணவர்களை மட்டும்தான் கூப்பிட்டு வருவார். இன்றைக்கு தமிழ்நாட்டுல மக்களை ஏமாத்தி இவ்வளவு லஞ்சம் லாவண்யம் எல்லாம் இருந்தத எல்லாத்தையும் ஒடிச்சு அடிச்சு அது இல்லாம எங்க அண்ணன் சிவனேன்னு இருந்தாரு. அப்ப அவர் 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். எங்க அண்ணன் சிவனேன்னு இருந்தாரு. சும்மா இல்லாம செக்ரட்டரி போய் ஒரு போர்டு எடுத்துன்னு நம்ம சின்னையா உதவாநிதி சிஎம் வாய திறங்க சிஎம் வாய திறங்க சிஎம்னு வாய திறந்தாரு. ஒரு 20 40 நிமிஷம் வாய திறந்தாரு. நம்ம அண்ணன் ஆச்சு மேரத்தான்ல 3 கிலோமீட்டர் தான் ஓடினாரு. 138 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சட்டசபையில இருந்து கோபாலபுரத்துக்கு ஓடி போனார். யாரு? உதவாநிதி. இது கூட பரவாயில்ல, முன்னொருத்தர் இருக்கிறான். இந்தியாவுக்கே ஊழல்னா என்னன்னு கண்டுபிடிச்சு புத்தகம் யார் தெரியுமா? அந்த கருணாநிதி குடும்பத்துல அப்பா ஐயா கருணாநிதி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ராசான்னு ஒருத்தன் இருப்பான் தெரியுமா? அவன் சொல்றான், அண்ணா அவர்களும் ராஜாஜி அவர்களும் இருந்த அந்த சட்டசபையில நாதாரி எல்லாம் உக்காந்துக்குது. அந்த நாதாரி நீ சொல்லாமாத திருட்டு ட்ரெயின் ஏறி வந்த கருணாநிதி உக்காந்துருந்தாரு. 175 கோடி ஊழல் பண்ண நீ போய் அந்த சட்டசபையில உக்காந்துருந்தா போன வருஷம் 5 வருஷம் 8 லட்சம் கோடி கடன் வாங்கி மக்கள் வரி பணத்தை கோடியா கொள்ளையடிச்ச மு.க. ஸ்டாலின் அந்த சட்டசபையில உட்காரலாம். கோடியா ஊழல் அடிச்ச மந்திரிங்க உட்காரலாம். துப்பு கட்ட உங்க எம்எல்ஏங்க உட்காரலாம். தூய்மையான அரசை கொடுக்குற எங்க அண்ணன் தளபதி உட்கார கூடாது.